இந்த வயிறு பகுதியில இருக்க அந்த அடிவயிறுல மட்டும் எனக்கு கொழுப்பு இருக்கு. ரொம்ப வந்து சாகியா இருக்கு. எனக்கு அங்க மட்டும் ஃபேட் இருக்கு. அத மட்டும் குறைக்க முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி ஸ்பாட் ரிடக்ஷன்றது பாசிபிளே கிடையாது. ஓகேங்களா? இந்த ஸ்பாட் ரிடக்ஷன்னா என்னன்னா, இப்போ வெறும் இப்ப இங்க இங்க மட்டும் ஃபேட் இருக்கு. இல்ல எனக்கு இங்க மட்டும் ஃபேட் இருக்கு. எனக்கு வயிறுல மட்டும் ஃபேட் இருக்கு. அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எனக்கு அது இப்போ வயிறு மட்டும் பெருசா இருக்கு. அத மட்டும் எனக்கு குறைக்கணும். அப்படின்னு ஒரு அதுக்கு ஒரு பாசிபிலிட்டியே கிடையாது ஆக்சுவலி. நேச்சுரலா. ஸோ வந்து நம்ம வந்து இந்த ஸ்பாட் ரிடக்ஷன் அப்படின்றத தாண்டி ஓவராலா நம்ம பாடியில வந்து ஃபேட் குறையும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்பெசிஃபிக்கான பார்ட்லயும் கிராஜுவலா குறைஞ்சுனே வரும். ஸோ வந்து நம்ம வந்து எனக்கு இங்க மட்டும் இருக்கு, அங்க மட்டும் ஒரு ஃபேட் இருக்கு அப்படின்னு அதை ஃபோக்கஸ் பண்ணாம ஓவரால் பாடி ஃபேட் பெர்சன்டேஜை வந்து நம்ம குறைச்சோம்னா கண்டிப்பா வந்து ஒரு லீனான ஒரு ஏஸ்தட்டிக் ஃபிசிக்கை வந்து நம்மளால கொண்டு வர முடியும். அது எப்படின்னா ப்ராப்பரான கேலரி டெபிசிட் டயட்ல இருக்கணும். தென் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிட்டு ஸோ இதை நம்ம கன்சிஸ்டண்டாக பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கிராஜுவலாக முக்கியமாக வந்து கார்டியோ மிஸ் பண்ணக்கூடாது. கார்டியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் எல்லா இடத்துலையுமே வந்து ஃபேட் லாஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து எனக்கு இந்த இடத்துல மட்டும் குறைக்க முடியும், அந்த இடத்துல மட்டும் இந்த இந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு தை ஃபேட் மட்டும் குறைஞ்சிரும், இந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்க உங்களுக்கு பெல்லி ஃபேட் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிற எதையுமே வந்து நம்பாதீங்க. ஸோ அது பாசிபிளே கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு வந்து எந்த வாய்ப்பும் கிடையாது. அப்படி பண்ணவும் முடியாது நேச்சுரலாக. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு மிஸ்லீடிங்கான கண்டென்ட்டோ இன்ஃபர்மேஷனோ யாரோ கொடுத்தாங்கன்னா தயவு செய்து வந்து அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அப்படி அது பாசிபிலிட்டியே கிடையாதுங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் வீக்லி ஒரு 3 to 4 டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தென் வந்து டெய்லி உங்கள் ஆக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். விச் இன்க்ரீசஸ் யுவர் மெட்டபாலிசம். ஸோ வந்து இந்த மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் ஃபேட் லாஸ் வந்து இன்னும் பூஸ்டப் ஆகும். ஸோ ஒரு கேலரி டெபிசிட் டயட், தென் வந்து ஒரு டீசெண்டான ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங், தென் கார்டியோ. இந்த 3மே நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ரிசல்ட் பக்காவாக இருக்கும். அப்படி பக்காவாக வரலன்னா என் கமெண்ட்டில் வந்து கை ஊற்றுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேலரி டெபிசிட் டயட்னா என்னது, இப்போ வந்து ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங் எப்படி பண்ணலாம், தென் வந்து எப்படி வந்து கார்டியோ எந்த கார்டியோ வந்து பெஸ்ட்டு இப்படிலாம் சொல்லிட்டு நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸை பார்ப்போம். அன்டில் தென் பாய்.